ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை முதல்ல தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஃப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீளமாக பீஸ் போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணுறப்போ கார்னரில் இருக்கிற பீஸ் சில சமயம் சின்னதாக இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிற பீசஸை இந்த மாதிரி 2ஆக டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல ஏதாவது கருப்பாக ஸ்கார் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீசனிங் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஆரிகானோ சீசனிங், 2 சிட்டிகை காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை சாதா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கை பேக்கிங் ஷீட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா பீஸும் ஷீட்டில் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரைஸில் கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். பேக் பண்ண ஆரம்பித்து 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா செமி ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கிற நம்ம பூண்டு பல்லை சேர்த்துடலாம். இதில் மொத்தம் ஒரு 10 to 15 பல் பூண்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைஸ் மேலே நல்ல ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரைஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை மறுபடியும் அவனில் வச்சுருங்க. ஃப்ரைஸ் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே அதை சீசன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைஸ் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஆட் பண்ண கார்லிக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. கார்லிக்கோட ஃப்ளேவர் அப்படியே ஃப்ரைஸில் இறங்கியிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம சூடு ஆடுறதுக்குள்ளே இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பர்மேசான் சீஸ், சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ நல்லா நம்ம ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள். தேவைப்பட்டால் இதில் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம யம்மி கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி.